வணக்கம் நேயர்களே. அன்றாடம் தமிழுக்கு அருந்தொண்டு ஆற்றி வரும் மன்றமாக விளங்குகின்ற மக்கள் தொலைக்காட்சியிலே தமிழ் அமிழ்து என்னும் தரமான நிகழ்ச்சி என்கின்ற தளத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நாம தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறோம், பருகிக் கொண்டிருக்கிறோம், பயின்று கொண்டிருக்கிறோம் திருக்குறள் மூலமாக. அதிலே உங்களுக்கு நினைவிருக்கும் அடக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தில் 3 குறள்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 4வது குறள் படிப்போமா? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி உள்ளடங்கி ஒழுக்கமோடு இருப்பவனுடைய உயர்வு மலையினுடைய உயர்வை விட இன்னும் பெரிதாகும், மிகவும் பெரிதாகும். இதுதான் அதனுடைய பொருள். சரி, நிலைங்கிறாரு. தன்னுடைய நிலை என்பது எது? ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடக்கமுடைமை என்கின்ற இந்த அதிகாரம் எந்த அதிகாரத்திற்கு பிறகு வருகிறது? நடுவு நிலைமை என்னும் அதிகாரத்திற்கு பிறகு வருகிறது. அதிலிருந்தே நமக்கு துப்பு கிடைக்கிறது. என்னவென்றால் தன் நிலை என்பது நடுவுதான், நடுவு நிலைமைதான். சமநிலையில் ஒரு மனிதன் இருந்தால்தான் அடக்கம் என்பதை பயில முடியும். இரண்டும் உடலும் மனமும் ஒன்றை ஒன்று விடாமல் பாதித்துக் கொண்டிருப்பது போல் நடுவு நிலைமையும் அடக்கமுடைமையும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை என்பதை நம்மால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. சமநிலையில் இருத்தல் தான் தன்னிலை, அதுதான் நடுவு. அந்த சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பார்த்தோம் இல்லையா? அப்படி மனம் அமைந்தால்தான் அடக்கம் நிலைக்கும். எனவே நடுநிலைமை அதிகாரத்திற்கு பிறகு இந்த அடக்கமுடைமை அதிகாரம் வருவது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது அல்லவா? இப்போ இன்னும் நம் நிலை என்பது வேறு, மனநிலை என்பது வேறு. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம்ங்கிறார். நமக்கு 2 நிலைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டால் தான் இதனுடைய நுணுக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று நம் நிலை, இன்னொன்று மனநிலை என்று நான் சொல்லும் பொழுது நாம் வேறு மனம் வேறு என்று புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் கர்த்தா, மனம் கருவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் இந்த குறளினுடைய நுட்பம் நமக்கு தெளிவாக விளங்கும். மனதினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தா அப்படி நம்முடைய நிலைமைக்கு போலாம். மனதினுடைய நிலைமை என்ன? அதாவது மனதினுடைய இயல்பு என்ன? ஓயாமல் சலித்துக் கொண்டே இருப்பது, ஓடிக்கொண்டே இருப்பது, ஓயாமல் நில்லாமல் விரைந்து கொண்டே இருக்கும் எண்ணங்களின் தொகுப்புக்கு பெயர் தான் மனம். எண்ணம் இல்லாமல் மனம் என்று தனியாக ஒரு தளம் இல்லை, எதுவுமே கிடையாது இல்லையா? எண்ணம் தான் மனம். அந்த எப்பொழுதும் எண்ணங்கள் தகித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த தேனடையில் கல் எரிந்த பின்னே திசையை நொந்து என்ன பயன் என்போம். அது மாதிரி தேனடையில் கல் எரிந்தது போலே, புற்றிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஈசல்கள் போலே நாம் கண் விழித்த கணத்திலிருந்து கண் உறங்கும் கணம் வரை விடாமல் நம்ம எண்ணங்கள் துரத்தி கொண்டே இருக்கின்றன. இதுதான் மனதினுடைய நிலை. ஆனால் நம்முடைய நிலை என்பது, நம்முடைய அடிப்படை இயல்பு என்பது அமைதி. அந்த அமைதிக்கு இன்னொரு செல்ல பெயர் வைத்துக் கொண்டால் அந்த அமைதியையும் இந்த மனதையும் ஒரே அலைவரிசையில் நாம் தொகுக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை நடுவு நிலைமை. வெளியிலிருந்து அதை பழகிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தேவை அடக்கமுடைமை. இப்ப புரிகிறது அல்லவா? நம்முடைய அடிப்படை இயல்பு அமைதி, நம்முடைய புற இயல்பாகிய மனம் என்பது ஆரவாரம் தான், ஆர்ப்பாட்டம், சஞ்சலம், சலித்தல் அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த அடிப்படை இயல்பான அமைதி அல்லது நடுவு என்கின்ற நிலைமையில் இருந்து இந்த மனதோடு அதை கோத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு புறத்திலிருந்து இன்னொரு பயிற்சி தேவைப்படுகிறது. அதுதான் அடக்கமுடைமை. ஏன் புறத்திலிருந்து என்று சொல்கிறேன் என்றால் நம்ம உள்ளிழுத்துக் கொள்ள வேண்டியதா இருக்கு. அதான் அடக்கம். அடங்கி இருத்தல், விரிந்து இருத்தல், அந்த மாதிரி எல்லாம் அடங்குதல் என்னும் பொழுது உள்ளொடுங்குதல் என்கின்ற பொருள் அதில் நமக்கு தொனிக்கிறது. இது நம்ம கவனத்துல நம்ம கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய நிலை என்பது இயல்பில் அமைதி, நம்முடைய மனதினுடைய இயல்பு என்பது சஞ்சலம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில யாரை வியந்து பார்க்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு திரும்ப நம்மளை அதிகமா பாதிக்கிறாங்க? புகழ்பெற்ற கலைஞர்கள், அவர்கள் திரைப்பட நடிகர்களோ நடிகைகளோ இல்ல இசைக்கலைஞர்களோ விஞ்ஞானிகளோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு துறையிலும் சாதனையாளர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எப்படியோ இருக்கிறாங்க. ஆனா குறிப்பா நம்ம யார் பாதிக்கிறார்கள் தெரியுமா? அமைதியா இருப்பவன் தான் பாதிக்கிறான்.
இன்னும் சொல்ல போனால் ஒருவன் இந்த உலகம் என்கின்ற இந்த சந்தை கடையில் அமைதியான புன்னகையோடு ஒரு மனிதன் வளைய வருகிறான்னு வைங்க, கொஞ்சம் நேர்மையா சொல்லுங்க, யோசிச்சு பார்ப்போம், நமக்கு எரிச்சல் வருகிறது. ஒருவன் அமைதியாக புன்னகையோடு இருந்தால் நமக்கு எரிச்சல் வருகிறது. எத்தனையோ இன்ப துன்பங்கள் பந்தாடுகின்ற இந்த வாழ்க்கையிலே இந்த மனிதன் மட்டும் கையில காசு இல்ல, பெரிய புகழ் இல்ல, பதவி இல்ல, ஆனா அமைதியா இருக்கிறானே, புன்னகையோடு இருக்கிறானே என்று நமக்கு முதலில் எரிச்சல் தான் வருகிறது. அதற்கு பிறகு ஆர்வம் வருகிறது, அதை தெரிந்து கொள்ள. இவன் மட்டும் எப்படா இப்படி இருக்கிறான், இதே உலகத்துல தான் நாமளும் இருக்கிறோம், இவன் மட்டும் எப்படி அமைதியா இருக்கிறான் அப்படின்னு. அதுக்கு காரணம் நம்ம ஆராய முற்படும் பொழுது பார்த்தா அவன் சரி சமமான நிலையில இருக்கிறான். அவன் இந்த பக்கமா அந்த பக்கமும் போறதில்லை, அந்த நடுவு நிலைமையில அவன் இருக்கிறான் தெரியும். அப்ப அது அவனுடைய தன்மை, அவனுடைய தரம் என்று நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அவனுடைய வெளிப்புறம் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்க முயற்சி செய்யும் பொழுது அடக்கமா இருக்கிறான். அடக்கம்னா நம்ம என்ன சொன்னோம்? உடம்பு, மனம், சொல், செயல், இதுல எந்த விதமான தீமையும் இல்லாமல் இருத்தல். உடம்பு, மனம், சொல், செயல் இவை மூலம் தீமையை பயிலாது இருத்தல், தீமை செய்யாமல் இருத்தல், அதுக்கு பேர் தான் அடக்கமுடைமை. இன்னொன்று தன்னை அடக்குதல், தான் அடங்கி இருத்தல், தன்னை அடக்குதல் தான் அடக்கமுடைமை என்று பார்த்தோம். அப்போ நமக்கு தன்னிலை என்னும் போது இந்த யாரை நம்ம வியந்து பார்க்கிறோம்னா, தன்னிலையை உணர்ந்து தனிந்து இருப்பவன், அடக்கமோடு இருப்பவன், அவனை தான் நம்ம வியந்து பார்க்கிறோம். இவன் இருக்கிறான்ட்டு, இவன் தான் நமக்கு ஊக்கமாக இருக்கிறான். வள்ளுவருடைய சொற்களிலிருந்து அவருடைய அடக்கத்தின் ஆழத்தையும் நடுவு நிலைமையின் கம்பீரத்தையும் நம்மால் தரிசிக்க முடிகிறது அல்லவா? நமக்கே அது தெளிவாக புரிகிறது. இப்ப தன்னிலையில் இருக்கும் பொழுது அது இன்னொரு பொருள் வருது. நாம இருக்கக்கூடிய நிலைமை, வாழ்க்கை ஊழ்வினை நம்மை வைத்திருக்கும் நிலைமை இரண்டு இருக்கு. ஒன்று இருக்கக்கூடிய நிலைமை எங்கன்னு பாருங்க. நம்ம இந்த உலகத்துல எந்த நாட்டுல இருக்கிறோம், எந்த மாநிலத்தில் இருக்கிறோம், எந்த மொழி பேசுகிறோம், இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை வச்சுக்கலாம். இன்னொன்னு வாழ்க்கையில் ஊழ் நம்மை வைத்திருக்கும் நிலைமை அப்படின்னும் பொழுது நம்ம கருப்பா சிவப்பா, ஏழையா பணக்காரனா, படித்தவனா படிக்காதவனா எப்படி இருக்கிறோம் அதையும் நம்ம பாருங்க இல்லையா? மாறும் பொழுது நம்ம நம்முடைய குணங்கள், நல்ல குணங்களை நம்ம இழந்து விடக்கூடாது. இப்போ ஒரு ஏழை இருக்கிறான் இங்க, அவன் அவனுடைய ஊழ்வினையால், உழைப்பால், நல்ல சூழ்நிலைகள் அமைந்ததால் அவனுக்கு காசு கிடைக்கிறது, நல்ல செல்வந்தனாக மாறுகிறான் என்றால், அவன் ஏழையாக இருந்த போது அவன் இருந்த பணிவு, பண்பு, அதை அவன் இழந்து விடக்கூடாது. பழைய பாட்டுல வரும்பாரு, நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான், அதுவே தன் விதி என்றோதுவான். பாட்டு வரும். நிலை மாறினால் குணம் மாறக்கூடாது, அதுதான் மனிதனுக்கு தேவை. அதுக்கு அந்த பக்கம் நடுவு நிலைமையும் இந்த பக்கம் அடக்கமுடைமையும் அவனுக்கு தேவைப்படுகிறது. இன்னொன்னு சொல்லலாம். இப்போ நாம ஏழையா இருக்கிறோம், நேற்றுக்கு வரைக்கும் ஏழையா இருந்து இன்னைக்கு பணக்காரன் ஆயிட்டான் ஒருத்தன். அவன் நம்ம பாக்குற பார்வை வேற விதமா இருக்கு இல்லையா? நேற்று வரைக்கும் நண்பர்களா இருந்தோம், இன்றைக்கு ஒரு இடைவெளியை அவனுக்கு திடீரென்று வந்த செல்வம் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது நமக்கு. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்னு. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கண்ணதாசனுடைய அருமையான பாடல். இப்போ முக்கியமா நம்ம இங்க நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. நம்முடைய பேச்சு எடுபடாத இடத்தில் நம்ம பேசாம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய அடக்கமுடைமையில அது இல்லாமல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அது முதல் பிழை. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நியாயம் நம்முடையதாக இருக்கலாம், நியாயம் நம் வசம் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்தில் பேச்சு எடுபடாத இடமாக இருக்கும். அது பேசாமல் இருப்பது நல்லது. பேச்சு எடுபடாத இடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது. அது இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதிக்கம், பலம், இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குல்ல. செல்வம், பதவி, இது காரணமாக இருக்கின்ற பலம், ஆளுமை, அது அங்கு வீண் நம்ம பேசுவது. இன்னொன்று, சிலதை அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு அவர்களிடம் பேசி பயனில்லை. அவர்கள் கேட்க தயாராக இல்லாதவர்களிடம் பேசி பயனில்லை.
அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்ப நம்ம நினைத்த நம்ம பேசவில்லை என்றால், நம்முடைய நியாயத்தை பேசவில்லை என்றால் நாம் தோற்று விடுகிறோம் என்று நினைக்கிறோம். ஒருபோதும் அப்படி நினைக்க வேண்டாம். நம்மை அவர்கள் கையாளாதவர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். நினைத்துக் கொண்டு போகட்டும், அதனால ஒண்ணும் இல்லை. இப்போ என் தந்தையார் இதை சுட்டி காட்டுவார். ஒருத்தன் உன்னை தூற்றினால் நீ எதற்காக துவண்டு போகிறாய்? அவன் போற்றும் போது நீ அதை ஏற்றுக்கொண்டவன் தானே. அதே நண்பர்கள் இல்ல வேற நண்பர்கள் உன்னை போற்றும் போது என புகழாதீர்கள் குறுக்க விழுந்து தடுத்தியா? அவர்கள் தவறாக உன்னை புகழ்ந்தார்களே என்று நீ காயப்பட்டாயா? இல்லையே. தூற்றும் போது மட்டும் எதற்காக துவண்டு போகிறாய் என்று சொல்லுவார். எனவே மிக முக்கியமாக நாம் பயில வேண்டிய ஒரு பயிற்சி, நம்முடைய பேச்சு எடுபடாத இடத்தில் பேசாமல் இருந்து நம்முடைய மரியாதையை, நம்முடைய சக்தியை காப்பாற்றிக் கொள்வதுதான் என்று நமக்கு புரிகிறது. எனவே நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம். அவன் தன்னுள் ஒடுங்கி இருப்பவன், தீய செயல்களுக்கு போகாதவன். ஆனா எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. யார் என்ன நினைத்துக் கொண்டாலும் அதை பற்றி அக்கறை இல்லை. அந்த மற்றவர்கள் என்ன கருதுவார்கள் என்கின்ற நினைப்பிலேயே ஒருவன் இருந்தானால் அவனால் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியாது. தான் எப்படி வாழ வேண்டும், தன் எந்த இடத்திலே ஊழ் வைத்திருக்கிறது, இந்த உலகத்திலே எந்த சூழலில் நாம் இருக்கிறோம், நமக்கு விதிக்கப்பட்ட பணி என்ன, அதற்கு நமக்கு வகுக்கப்பட்ட வழிமுறை என்ன என்று அறம் சார்ந்து வாழ்கின்றவன் மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களை பற்றி அக்கறை கொள்ள வேண்டியதில்லை, தேவையே இல்லை. அதில் தவறு செய்பவன் தான் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வாழுகின்ற ஒரு ரொம்ப அது அவ்வளவு சிலாகிக்க முடியாத ஒரு வழிமுறையை அவன் பின்பற்றுகிறான் என்று நாம சொல்லலாம். அழகான ஒரு குறளை படித்தோம். இப்பொழுது அந்த குறளுக்கான சொல்லின் பொருளையும் இலக்கணத்தினுடைய அழகையும் பருகுவோமா? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்ட்டாரா. நிலையின் அப்படின்னா நெறியின் இன்றும், நிலையின்னா நெறியின் இன்றும். தொழிற்பெயர் ஐயால் கூ இன், நாலாவது வேற்றுமை. முதல் வேற்றுமை விட்டுறணும், ஐ ஆல் கூ இன், நிலையின். அப்போ ஐந்தாம் வேற்றுமை வருகிறது. ஐந்தாம் வேற்றுமை நிலையின். உயர்ந்த தன்மையின் இன்றும் என்று இதற்கு பொருள். ரொம்ப அருமையான ஒரு பொருள் இருக்குங்க இந்த நிலையின். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை அப்படின்னு மானம்ங்கிற அதிகாரத்துல சொல்றார் வள்ளுவர். அதாவது தமிழாசிரியர் விளக்குவார். தம்பி, இந்த முடி தலையில் இருக்கும் பொழுது இதுக்கு என்ன சிங்காரம், என்ன சீராட்டு, என்ன ஏற்பாடு, அத எண்ணெயை போடுறது என்ன, சீக்க ஷாம்புவை போடுறது என்ன, அப்படி அதை விதவிதமா அதை அணிவகுத்து அழகு பாக்குறதுன்னா, கண்ணாடியில உத்து பாக்குறது என்ன, கை அப்பப்ப தொட்டு பாக்குறதுன்னு இதெல்லாம் பண்றோம் இல்ல. அதுல ஒரு முடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த தோள்பட்டில வந்த அப்படி உதறிடுறோம் இல்ல. அது மாதிரி தன்னுடைய நெறி, தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து தவறியவன அப்படி கருதி விடும் இந்த உலகம். தலையின் இழிந்த மயிரணையர், அவ்வளவுதான் அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. மாந்தர் நிலையின் இழிந்த கடை அப்படிங்கிறார். தெரியாது, நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம். அடுத்த சொல் தெரியாதுன்னா வேறுபடாமல். தெரியும் தெரியாது என்பதனால இது எதிர்மறை. இதுல செயல் முடிவு பெறவில்லை, அதனால தெரியாது என்கின்ற சொல் வினையச்சமாகிறது. அடுத்த சொல் என்ன? நிலையின் தெரியாது அடங்கியான், அடங்கியவனுடைய அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு ஆண்பால் தெரிகிறது, மாஸ்குலைன் ஜெண்டர் தெரிகிறது. இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் தெரிகிறது. தெரிநிலை வினையாளனையும் பெயர். அந்த வினையாளனையும் பெயர் சொல்லும் பொழுது நம்முடைய மதிப்புக்குரிய கவிக்கோ ஞானசெல்வன் ஐயா அவர்கள் ஒரு சின்ன தவறை சுட்டிக்காட்டினார்கள். அதை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வந்தான் என்பதை நீங்கள் ஒரு முறை வினையாளனையும் பெயர் என்று குறிப்பிட்டு விட்டீர்கள், அது தவறு என்று சுட்டிக்காட்டினார். அது தவறுக்கு வருந்துகிறேன். அழகாக அவரே எனக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். வருதல் என்பது தொழிற்பெயர். வந்தான் என்பது வினை முற்று, வருதல் முடிஞ்சு. வந்தான் என்பது முற்று. வந்தவன் என்று சொல்லும் பொழுது வருதல் ஆகிய தொழிலை செய்தவன், அது வினையாளனையும் பெயர். இப்ப நமக்கு தெளிவாக இருக்கிறது. தொழிற்பெயர், வினைமுற்று, வினையாளனையும் பெயர் என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். தோற்றம்னா உயர்ச்சி, அது தொழிற்பெயர். தோற்றம் என்பது இங்கே உயர்ச்சி. தோற்றம் என்பது ஆளுடைய தோற்றம் அல்ல, அது அந்த பொருளிலும் வருகிறது. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் நன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். அப்படியே வானே பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பொலிவு தோற்றத்தோடு இருந்து அது என்னையா பிரயோஜனம், உனக்கு தெரிந்தே நீ உள்ள குற்றம் செய்தவனாக இருந்தால் என்ன பயன் என்று கேட்கிறார் கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரத்துல. இன்னொரு இடத்துல வருகிறது,
ஈட்டம் இவரி இசை வேண்ட ஆடவர் தோற்றம் நிலைக்கு பொறை. ஈற்றம் இவரி இசை வேண்ட ஆடவர் தோற்றம் அப்படின்னா, இந்த பொருள் சேர்க்கும் ஆசையிலே புகழ் விரும்பாமல் போயிட்டு புகழை விரும்பாத மனிதன், பொருள் வேறு புகழ் வேறுங்க, பொருளால் புகழ் வருவதில்லை. உண்மையான புகழ் நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு, உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றுமில்லை ரசிப்பதற்கு. கண்ணதாசன் அருமையார். மற்றவரை விட நாம் அதிகம் பொருள் சேர்க்க வேண்டும் என்று பொருள் சேர்ப்பதே விரும்பி புகழை விரும்பாத மனிதரின் பிறப்பு இப்பூமிக்கு பாரம், நிலக்கு பொறைங்கிறார். தோன்றிற் புகழோடு தோன்றுக அத்திலர் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று நம்ம பார்க்கிறோம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும், மலையினுடைய உயரத்தை காட்டிலும் உயர்ச்சியை காட்டிலும், அப்ப இடப்பெயர் மீண்டும் மலையினும் ஐந்தாம் வேற்றுமை ஆகிறது. மான பெரிது, மானன மிக, மான என்பது வினையச்சம், முற்று இல்ல, நல்ல வினையச்சம் ஆகிறது. மான என்பது நீங்க ஒரு குறள் சொல்லிடுவீங்களே, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது. சரியான நேரத்துல ஒரு செய்த நன்றி, நன்றினா உதவி, நன்மை, அது ஒரு சின்னதா இருந்தா கூட அந்த நேரத்தை நீங்க கருதும் பொழுது அது உலகத்தை விட பெரியது என்று அவர் சொல்கிறார் செய் நன்றி அதிகாரத்துல. தப்பாமல் ஒரு பொருள்ல கூட வருகிறது மான. உட்பகை அஞ்சி தற்காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தெரும். அரசனுக்கு நீதி சொல்றார். உட்பகை, நாட்டுல உட்பகை ரொம்ப கவனமா இருக்கணும், அதுக்கு அஞ்சி எப்பொழுதுமே கவனமா இருந்து நீ உன்னை காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் எப்படிமா நமக்கு தளர் வந்த பொழுது இந்த மண் கலத்தை அறுக்கின்ற கருவி போல மட்பகையின் மானத்தெருங்கிறார். நம்ம உறுதியாக அந்த பகைவர்கள், உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் எனிமிஸ், உள்ளே இருக்கக்கூடிய உட்பகைவர்கள் நம்மை அழித்து விடுவார். 2000 வருடங்களுக்கு முன்னால இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் இன்று நடக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள் தாக்குதல், இதெல்லாம் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் பாருங்க. மட்பகையின் மானத்தெரும். நம்ம தளர்ந்திருக்கின்ற நேரத்துல மண்பாண்டத்தை அறுக்கிற கருவி மாதிரி நம்மளை அறுத்துறீங்க, ஜாகிரதையா இருந்தார், எச்சரிக்கையோடு இருந்தார். மான பெரிது, பெரிதுன்னா பெரியது, அது குறிப்பு வினைமுற்று. இந்த செய்பவனாகிய கர்த்தாவை மட்டும் விளக்கும் வினைமுற்று இல்லையா, அதனால அது குறிப்பு வினைமுற்று என்று புரிந்து கொள்கிறோம். நல்ல குரலை படித்தோம், அழகாக இலக்கணம், சொல்லழகு இவற்றை பருகினோம். இப்பொழுது கொஞ்சம் தமிழ் பயில்வோமா? இதெல்லாம் இந்த 2வது 3வது அங்கங்கள் இந்த நிகழ்ச்சியில, அதாவது பருகுவது அல்லது சொல் பொருள் இலக்கண அழகு பார்ப்பது, இப்பொழுது பயில்வது, தமிழ் பயில்வது, இரண்டுமே மாணவர்களுக்கு அவர்களுடைய நலன் கருதி மக்கள் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமையான அங்கங்கள். ஆனா இதுல பலரும் என்னுடைய நண்பர்களே கூட மிகவும் இதுல அக்கறை காட்டி வருகிறார்கள். இப்ப நாம படிக்க மறந்ததை, படிக்க தவறியதை தெரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கண பகுதி பயன்படுகிறது. அதே போல் நாம் அன்றாடம் தமிழ் பேசும் பொழுதும் எழுதும் போதும் செய்கின்ற பிழைகளை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அது எப்படி தவிர்க்கலாம், எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதையும் இது எளிமையாக சொல்லுகிறது. எளிமையாக சொல்கிறது என்று சொல்வதை விட இந்த எளிமையாக ஒரு வழியை காட்டுகிறார் நம்முடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் கவிக்கோ ஞானச்செல்வன் அவர்கள். அவரிடமிருந்து திரட்டிய தகவல்களைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்னை பொறுத்தவரை அப்படிங்கிறோம்ல, எப்பவும் ரொம்ப பேருக்கு தகராறு வருகிறது. எல்லாம் நேரத்தை பொறுத்தது. என்னை பொறுத்தவரை சின்ன ரூபா பெரிய ரூபா, இடைநரகரம் போடணுமா வல்லிநரகரம் போடணுமா, இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. நல்ல கவிதை எழுதக்கூடியவர்கள், நல்ல கட்டுரையாளர்கள், இவர்களுக்கே இந்த ஒரு குழப்பம், ஒரு மயக்கம் இருக்கத்தான் இருக்கிறது. அதை எப்படி தீர்க்கிறார் பாருங்க. இதுதான் போடணும்னு சொல்லிட்டு போறது யார் வேணா சொல்லலாம். ஏன் அதுதான் போடணும்ன்றதை விளக்கி சொல்லுகிறார் ஞானச்செல்வன் ஐயா. அதாவது பொரு இடைநரகரம் போட்டு பாருங்க. பொரு கருத்துல போடுவீங்க இல்லையா, அந்த பொரு அப்படின்னா ஒப்பு, ஒத்தல், பொருந்துதல். பொருனா போர் செய்தல் கூட, பொருதுதல்னா போர் செய்தல் ஆகிறது. இது இந்த இடைநரகரம் போடும்போது பொரு அப்படின்னு சொல்லும் பொழுது பொருத்தல், தங்குதல், மன்னித்தல், இதெல்லாம் இந்த பொரு வல்லிநரகரம் போடும் பொழுது ஏற்படுகிறது. புரியுதுல்ல? பொரு என்னும் பொழுது ஒப்பு, ஒத்தல், பொருந்துதல், போர் செய்தல். பொரு பெரிய ரூ, வல்லின ரூ போடும்போது பொருத்தல், தாங்குதல், மன்னித்தல், இதெல்லாம் நமக்கு விளங்குகிறது.
மீண்டும் இடைநரகரத்துக்கு பொறுப்பு அப்படின்னா மலை, பொறுப்புனா கடமை. பாருங்க, கடமை மலை மாதிரி ஆயிடக்கூடாது, மலை கடமை ஆகாது இல்லையா. பொறுப்பு இடைநரகரம் போட்டீங்கன்னா மலை. இமய பொறுப்பில் விளையாடும் சொல்றோம் இல்லையா, அந்த இமய பொறுப்பு, அந்த பொறுப்புனா மலை. பொறுப்பு பள்ளி நரகரம் போடும் பொழுது கடமை. இன்னொன்னு இது ஏன் பொறுப்பு அப்படின்னும் போது நான் அதுக்கு உத்தரவாதமா இருக்கிறேன் என்ற பொருளும் வருகிறது. பொறுப்பு பள்ளி நரகரம் பெரியரா போடும். பொறுப்புனால் அழகு, பொறுத்து கொள்ளுதல், பொறை உடைமை, இதெல்லாம் பொறுப்பு என்கின்ற சொல்லிலிருந்து வருகிறது. ஆக என்னை பொறுத்தவரை அப்படின்னும் பொழுது வல்லின ரகரம் தான் போடணும். சரி, பெரிய ரகரம் தான் போடணும். என்னை பொறுத்தவரை என்பதே சரி. என்னை பொறுத்தவரை சின்ன இடைநரகரம் என்பது தவறு. ஏன் தவறு என்று பார்க்கணும். ஏன் தவறு? அதான் அங்க ஞானச்செல்வன் ஐயா நமக்கு அழகாக விளக்குகிறார். பொறுத்து சின்ன ரகரம் போட்டிங்க வை. பொறுத்து என்றால் ஒன்றை இன்னொன்றோடு பொறுத்து இல்லையா, ஒன்று சேர் என்று பொருள். அது வியங்கோள் ஆகிறது. என்னை பொறுத்து அவரை பொறுத்துனா யாரை எங்க எதுல கொண்டு போய் பொறுத்த புரியுதில்ல. அந்த அடையாருக்கு சொன்னதுதான் அது மாதிரிதான் அது. என்னை பொறுத்து அவரை பொறுத்துன்னா யாரை எங்க கொண்டு போய் பொறுத்த சரியா வராது. பொறுத்து பள்ளி நரகரம் பெரியரா பொறுத்துன்னு போட்டா அது எச்சவினை. பொறுத்து இடைநரகரம் சின்னரா போட்டா அது ஏவல் வினை. அவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது. நீரின் அளவை பொறுத்து, அல்ல சின்னரா போட முடியாது. பொறுத்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாதர்தம் உள்ளத்தனையது உயர்வுங்கிறார் இல்லையா. நீரின் அளவை பொறுத்து மலரின் உயரம் அமையும். என்னை பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்லும் பொழுது வல்லினரகரம் போட்டு சொல்லும் பொழுது நான் தாங்கி உள்ள சிந்தனையின் வழியில் என்று பொருளாகும். என்ன அழகாக அதை விளக்கி இருக்கிறார் பாருங்க. இனிமே நமக்கு இந்த தவறு வரவே வராதுன்னு நினைக்கிறேன். பொறுத்தவரை சின்னரா போடவே கூடாது. பொருத்துதல், ஒன்றை இன்னொன்றோடு சேர்த்தல். பொறுத்தல் என்றால் தாங்குதல், அந்த மாதிரி பொருள் வருகிறது. இப்படி தமிழை நம்ம அழகாக எளிமையாக பயின்று கொண்டு போகலாம். அதுல பேசும் போதும் பிழை இல்லாம இருக்கும், எழுதும் போதும் பிழை இல்லாம எழுத கற்றுக்கொள்ளலாம். ஒரு சொல்லுக்குமே பொருள் அழகாகத்தான் இருக்கு. இப்போ உலகத்துக்கு ஞானம் அப்படின்னு சொல்றோம். இங்க அது இடுகுறி பெயர் அல்லங்கிறார். இடுகுறி பெயர் அல்ல, காரண பெயர் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞால் அப்படின்ற சொல்லு. ஞால் என்றால் தொங்குன்னு அர்த்தம். ஞாலுதல் தொங்குதல் அர்த்தம். அந்தரத்தில் தானே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்தரத்து மேடையிலே ஆடுகின்ற பொம்மலாட்ட மந்திர கதை எனி எங்கேளடி கவள்ளி மாயம் இதில் என்னவென்று பாரடின்றோம் இல்லையா. அந்தரத்தில் இந்த உலகம் என்பது தொங்கிக் கொண்டிருப்பதால், வெட்ட வழியில் இது மிதந்து கொண்டிருப்பதால், ஞான்று கொண்டிருப்பதால் இது ஞாலம் என்ற சொல் இந்த உலகத்துக்கு வந்தது. கம்மன் அடிப்படை சா கணேசன் ஐயா அவர்கள் ஒரு முறை பேசும்பொழுது பேச்சுவாக்கில் கேட்டதுதான். ஒரு வண்டுக்கே நிமிரு என்ற பெயர் அப்படின்னாரு. நிமிரு 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 நிமிரு, அது அந்த ரீங்காரமே அப்படி இருக்கும் அப்படிங்கிறார். அதனுடைய சிறகு அமைப்பு அப்படி அதை அசைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஓசைதான் நிமிரு நிமிரு. இது என்ன பண்ற அப்படிங்கிற நிமிரு வண்டு. அந்த ஓசையை வைத்து தமிழன் பெயர் வைத்திருக்கிறான். இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான ஒரு குறளை படித்தோம். சொல்லழகையும் இலக்கண அழகையும் பருகினோம். நன்றாக தமிழ் பயின்றோம். என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இனியதாகத்தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறேன். சரிதானே? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது என்கின்ற இந்த குறளை நினைவில் கொண்டு நம்முடைய இந்த நாளை பொன்னான நாட்களாக கழிப்போம். மீண்டும் சந்திப்போம்.